கிறிஸ்தவ பெற்றோரத்துவம் 3வது பாகத்தில் இருக்கிறோம். பேரண்ட்ஸ் ப்ராஃபஸை, பெற்றோர் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். Those who are following in English, you can just follow the text on the side. நாம் பெற்றோர் என்று சொல்லும்போது முதலும் முக்கியமாக தகப்பன்மார்களை தான் குறித்து பேசுகிறோம். ஏனென்றால் தேவனுடைய சித்தமும் ஒரு குடும்பத்திலே தலைமைத்துவத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற முன்மாதிரியும் தகப்பனை குறித்து தான். ஆனாலும் கூட நாம் பாவத்தினால் கரைப்பட்ட இந்த சமுதாயத்திலும் உலகத்திலும் வாழுகிறதுனால பல குடும்பங்கள் இன்றைக்கு ஒருவேளை சகோதரிகளினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். பல குடும்பங்களிலே தகப்பன் இல்லாத நிலைமை அல்லது வன்முறையிலோ கெட்ட பழக்க வழக்கங்களிலோ இருக்கிற தகப்பன்மார்கள் அல்லது முறிந்த குடும்பங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான தகப்பன் இல்லாமல் அடுத்த ஒரு கணவனை ஸ்டெப் ஃபாதர் என்று அப்படி இருக்கிற நிலைமை இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட உடைந்த சூழ்நிலைகளில் ஒரு குடும்பத்தில் பல நேரங்களிலே இருக்கிற ஒரே பெற்றோர் தாயாக இருக்கலாம். அவர்கள் அந்த இடத்துல முன் வந்து தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டியிருக்கும். அதனால்தான் இந்த ஒரு உண்மையான உடைந்த ஒரு நிலைமை இருக்கிறதுனால்தான் இந்த தியானங்களை கிறிஸ்தவ பெற்றோர் என்று சொல்ல நான் தீர்மானித்தேன். ஆனால் இந்த செய்திகளை நீ கவனித்துக் கொண்டிருக்கிற நீ ஒரு தகப்பனாயிருந்தால் இங்கே வருகிற செய்திகள் எல்லாம் முக்கியமாக உனக்கு தான். ஒருவேளை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை தாயாக இருக்கலாம். உங்களுடைய கணவர் இந்த காரியங்கள் குறித்து ஒரு ஆர்வமும் இல்லை, அதற்கு அவர் லாயக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் சகோதரர்களுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் உங்கள் இருதயத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிபூர்ண திட்டம் உங்களுடைய கணவன் அவர் இருந்தார், ஆனால் அவர் குடும்பத்தின் தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண திட்டம். அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும், அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். தேவன் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாக அங்கீகரிப்பார். ஒருவேளை நீங்கள் இருக்கிற ஒரு நிலைமை வித்தியாசமான நிலைமை, எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன் என்றால் ஒரு இதுக்கெல்லாம் மேலே அந்த உங்கள் வீட்டில் அந்த தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானத்தில் யாரும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அந்த தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம் சகோதரியை, உங்களுக்கு தேவன் கிருபை தருவார். ஆனாலும் கூட அப்படி ஒரு சகோதரி தலைமைத்துவத்தை எடுத்து நடத்த வேண்டிய தேவை இருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளை தேவ வசனத்தில் நீங்கள் பயிற்றுவிக்கும் போது வசனம் மிகவும் தெளிவாக தகப்பன்தான் குடும்பத்துக்கு தலைவன் என்று சொல்வதனால அதை வைத்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பயிற்சிவிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படி தலைமைத்துவத்தை நடத்துறதுனால அதுதான் சரியானது என்று அவர்கள் நினைக்காதபடி இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் அந்த பிள்ளைகளை நீங்கள் இந்த ஒரு பழக்கத்தில் நடத்த வேண்டும். தகப்பன்தான் முன் வந்து, ஏன்னா அவர்கள் குடும்பத்தை ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு ஐடியாவோடு ஆரம்பிக்கணும். நான் நிச்சயமாய் இந்த சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காகவும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அதிகமாக இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு 1 கொரிந்தியர் 11:3 பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்துவே தலைவராக இருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுடைய கணவனே தலைவனாயிருக்கிறான். கிறிஸ்துவுக்கு
பிதாவாகிய தேவனே தலைவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம இதை இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட சர்வீஸில் பார்த்தோம். இதில் பவுல் சொல்லுவது இதில் ஒரு செயின் ஆஃப் அத்தாரிட்டி, யார் இடத்துலேருந்து யாருக்கு இறங்குகிறது என்று நம்ம பார்த்தோம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு தலைவர், கிறிஸ்து கணவனுக்கு தலைவர், மனைவிக்கு கணவர் தலைவர். இந்த வரிசை கிரமத்தை சமுதாய புரட்சியோ கம்யூனிசமோ சோஷியலிசமோ எந்த விமன்ஸ் லிபரலிசம் இதெல்லாம் அதை மாற்ற முடியாது. ஏனென்றால் இது தேவன் நித்தியத்திலே இருந்து நித்திய தேவன் வைத்திருக்கிற ஒரு சத்தியம். இதற்கு விரோதமாக போனவர்கள் நிச்சயமாய் அவர்கள் முறிந்து போயிருக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. இந்த 1 கொரிந்தியர் 11:3 இருக்கிற அந்த வரிசை கிரமத்தை பார்க்கும்போது 2 பேர் இருக்கிறத பார்க்கலாம். ஒருவருக்கு கிறிஸ்து என்று பார்த்தால் அவருக்கு மேல கீழே, கிறிஸ்துவுக்கு மேல பிதாவாகிய தேவன், கிறிஸ்துவுக்கு கீழே குடும்பத்தில் இருக்கிற கணவன். அதே போல கணவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு மேல கிறிஸ்து, கீழே மனைவியும் குடும்பத்தில். அப்ப ஒரு கணவனுடைய காரியம் என்னன்னா, அவனுடைய வேலை என்னன்னா, கிறிஸ்துவை தன்னுடைய குடும்பத்துக்கு பிரதிபலிக்கிற ஒரு மகனாக தேவன் எதிர்பார்க்கிறார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்கள் குறிப்பாக இதை ஒழுங்கா புரிந்துக்கிட்டீங்கன்னா மற்ற காரியங்கள் எல்லாம் நேர்த்தியா அதை சுற்றி வந்துடும். இதுதான் ஒரு தகப்பனுடைய வேலை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம். கிறிஸ்துவை தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் பிரதிநிதித்துவம் பண்ண வேண்டும். He has to represent Christ to his family. கிறிஸ்துவின் பிரதிநிதியாய் குடும்பத்துக்கு இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்து எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவருக்கு 3 விதமான ரோல்ஸ் இருந்துச்சு, 3 விதமான பொறுப்புகள் இருந்துச்சு. அவர் ஆசாரியராக இருக்கிறார், தீர்க்கதரிசியாக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார். இஸ் a priest, prophet and king. அந்த கிறிஸ்துவை நான் குடும்பத்துக்கு தகப்பனாகிய கணவனாகிய நான் பிரதிநிதித்துவமாக பண்ண வேண்டும் என்றால் எனக்கும் அந்த 3 ஊழியங்களும் உண்டு. இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் அந்த 3 ஊழியம் உண்டு. ஒவ்வொரு கணவனும் அல்லது தகப்பனும் குடும்பத்துக்கு ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக இருப்பதற்கு பொறுப்பு இருக்கிறது. ஃபாதர் அஸ் அ ப்ரீஸ்ட், ஒரு கணவனாகவோ தகப்பனாகவோ இருக்கிறவன் எப்படி ஆசாரியனாக இருக்கிறது. இந்த நான் சொல்றது கொஞ்சம் ஏதோ இறையியல்னு நினச்சிக்கிட்டு தலையில் பார்க்காதீங்க, இருதயத்தில் பிடிக்கணும். ஏனென்றால் குடும்பங்களில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் இதை ஒழுங்காக நம்ம புரிந்து கொண்டு இதுக்கு கீழ்ப்படிந்தால் மாறிவிடும். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் பிரின்சிபல், திஸ் இஸ் நாட் அ தியாலஜி, திஸ் இஸ் நாட் சம் தியரி. இஃப் யூ ட்ரூலி கிராஸ்ப் இட், யுவர் ஃபேமிலி வில் பி பவர்ஃபுல்லி பிளஸ்ட். நம்ம பிதாவானவன் ஒரு ஆசாரியன் என்பதை தான் நம்ம முதல் வாரத்தில் பார்த்தோம். பேரண்ட்ஸ் ப்ரே, ஃபாதர்ஸ் ப்ரே, தகப்பனோ பெற்றோரோ ஜெபிக்கிறார்கள் என்று. ஏனென்றால் ஒரு ஆசாரியனுடைய முதலும் முக்கியமான வேலை பலியை செலுத்துவது. அப்ப தகப்பனாகிய நீ ஒரு ஆசாரியனை போல உன்னுடைய குடும்பத்துக்காக இடைப்பட்டு ஜெபித்து பலி செலுத்த வேண்டும். அந்த பலி என்பது பல நேரங்களிலே துதி பலியோ அல்லது ஜெப பலியாக இருக்கலாம். யோபு, வேதத்திலே யோபு புத்தகம் தான் பழைய புத்தகம், ஆதியாகமத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது. அதில் அவனை நாம் பார்க்கும்போது ஒரு பிதாவுக்கு ஒரு பேட்டர்னாக, முன்மாதிரியாக இருக்கிறான். அவன் தன்னுடைய தகப்பன் பொறுப்பை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டாங்க. அவனுடைய மகன்களுக்காக ஒவ்வொரு வாரமும் அவன் பலி செலுத்தினான் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு தான் பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு இங்க இருக்கிற தகப்பன்கள் அப்படி எடுத்துக்கொள்வோன்னு தெரியல. உங்க பிள்ளைங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி, 2 வயசா இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி,
நீங்கள் அந்த பொறுப்பை யோபுவோட பிள்ளைங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இருந்துச்சு, திருமணம் இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம், வளர்ந்தவங்க. அப்போ கூட அதை பொறுப்பாக எடுத்துக்கொண்டாங்க. இந்த பஸ்கா முதலாக பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுவது, பண்டிகையில் அந்த பஸ்கா இரவில், பாஸ் ஓவர் நைட், ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்க அதுக்கு ஆசாரியனாக அந்த குடும்பத்தில் இருந்த தகப்பனுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கவும், அதனுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களில் தெளிப்பதற்கும் பொறுப்பை நாம் பார்க்கிறோம். பாடிப்போம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 12:3. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன் தன் குடும்பத்திற்காக வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று முழு இஸ்ரேல் சமுதாயத்திற்கும் நீங்கள் சொல்லுங்கள். அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருவருக்கு தான் அந்த பொறுப்பும் உரிமையும் கொடுக்கப்பட்டது. யார் இது? அந்த வீட்டில் இருக்க தகப்பன். அந்த தகப்பன் இந்த பொறுப்பில் தவறினால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட மாட்டாது. அந்த குடும்பத்துக்கு கேடு யார்கிட்டருந்து வருதுன்னா, தேவன் தான் அழிக்கும்படியாக தேவதூதனை அனுப்பினார். சங்கார தூதனை. சாத்தான் கிடையாது, தேவன் அனுப்பிச்சார். ஆனால் தேவனே கூட அந்த வீட்டில் இது இஸ்ரவேல் வீடு, தேவ வீடுன்னு சொல்லி சங்காரத்தை வந்து போயிட மாட்டான். அந்த தகப்பன் அங்கே ரத்தத்தை தெளிக்க வேண்டிய, நல்லா கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்க வீட்டில் இறங்கக்கூடாது என்றால் தகப்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. இது வந்து சாத்தான்கிட்ட உங்க குடும்பத்தை காப்பது மாத்திரம் இல்லை, தேவனுடைய கோபத்திலிருந்து காக்கிறது. வேறு யாரும் அந்த தகப்பனுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ராத்திரியில எகிப்துல இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றினாங்க. அதில் நாம் கற்றுக்கொள்வது என்னென்றால், ஒரு குடும்பத்தின் பாதுகாவல் தகப்பனுடைய உண்மையை பொறுத்து இருக்குது. அந்த பிரின்சிபல் இருக்கு பாருங்க, அது இன்றைக்கும் உண்மையான ஒரு காரியம். உங்க குடும்பத்தினுடைய பாதுகாவலும் நன்மையும் தகப்பன் எந்த அளவுக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை பார்த்தால் மார்க் 9:21 அந்த வலிப்பு வருகிற ஒரு மகனை ஒரு தகப்பன் இயேசுவின் இடத்துல விடுதலைக்காகவும் சுகத்துக்காகவும் கொண்டு வருகிறான். அந்த இடத்துல நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அந்த மகன், அந்த வியாதியில கஷ்டப்படுகிற மகன், அசுத்தாவினால் கஷ்டப்படுகிறான், அவன் வந்து தான் அவன் விசுவாசிக்கணும்னு இயேசு எதிர்பார்க்கல. அந்த தகப்பன் அந்த மகன் சார்பாக விசுவாசிக்கணும்னு எதிர்பார்த்தார். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து அந்த அந்த மகன் சார்பாக அந்த தகப்பன் விசுவாசிக்க வேண்டும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். ஏனென்றால் அந்த வசனங்கள்ல பார்க்கும்போது தகப்பன் சொல்றான், ஆண்டவரே, உம்மாலே ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மேலே இரக்கம் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொன்னான். எங்கள் மேலேன்னு சொல்றான் பாருங்க. அப்படின்னா தன் மேலையும் தன் மகன் மேலையும், தன்னையும் தன்னுடைய மகனோடு இணைத்துக் கொண்டு ஜெபிக்கிறான். தகப்பன்மார்கள் அப்படி ஜெபிங்க. உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறது எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். அதாவது அவங்க 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 பிள்ளைங்களோட சூழ்நிலையை தாங்களும் உள்ளுக்குள்ள கொண்டு வைத்துக் கொண்டாங்க. அதற்கு இயேசு, சாத்தியமா என்று கேட்கிறாயோ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியம் என்றார். உடனே அந்த சிறுவனின் தகப்பன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னான். இப்ப நான் சொன்னதுபடி அந்த அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தகப்பன் தான் விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அப்பதான் அந்த மகனுக்கு குணமாகும் என்று. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே செஞ்சார். புரியுதா? நீங்களும் தகப்பனாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய சமுதாய கடமைகளை ஒருவேளை செய்யலாம். சரியா படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு நேரான நேரத்துல சாப்பாடு போடுறது, நல்ல வீடு கொடுக்கிறது, திருமணம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் செய்யலாம். அப்படி இருந்தாலும் கூட உங்க பிள்ளைகளுக்காக பல நேரங்களிலே அவர்களுக்காக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. உங்க குடும்பத்துக்காக
ஒவ்வொரு தகப்பன்ட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன். நானும் தகப்பன் தான், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பன் மார்கள்ட்டையும் பேசிட்டு இருக்கேன். உங்க குடும்பத்துக்காக நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை தேவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்னா, மற்ற யாருடைய விசுவாசத்தையும் ஏற்றுக்கொள்வதை விட அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அது தேவனுடைய சித்தம். தேவன் உருவாக்கிய வரிசை கிரமம் அது. அதனால கிறிஸ்தவ தகப்பனே, ஒவ்வொரு நாள் காலையிலே நீ எழுந்து, உன்னுடைய குடும்பம் எழுவதற்கு முன்பாக நீ எழுந்து ஜெபிக்கும்படியாக, அவர்களுக்காக இடைப்படும்படியாக உன்னிடத்திலே பரலோக தேவன், பரலோக பிதா உன்னிடத்தில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய குடும்பத்துக்காக காலையில் அதிகாலையில் நீ இடைப்படும்படியாக, அந்த இடைப்படுகிற ஜெபத்தை நீ உன்னுடைய மனைவி இடத்திலேயோ மற்ற சர்ச்சிலேயோ சண்டே ஸ்கூல்லையோ யாருக்கும் நீ கொடுத்து விட முடியாது. ஒரு தகப்பனுடைய ஜெபங்கள் பிதாவாகிய தேவனாலே வல்லமையாய் பதிலளிக்கப்படுகிறது. ஏனென்றால் அவரும் பிதாவாய் இருக்கிறதுனால, அவருடைய சாயலிலே என்னையும் உங்களையும் உருவாக்கி இருக்கிறதுனாலே, அவர் தகப்பனின் இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். உனக்கு இருக்கிற அந்த பொறுப்பும், உனக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தையும், அதாவது குடும்பத்தின் தலைவன் என்ற அந்த அதிகாரத்தையும் பொறுப்பையும் தேவன் தான் உருவாக்கினார். ஆமென். அதனால்தான் அவர் புரிந்து கொள்வார். இந்த நேரத்தில் இங்க இருக்கிற சகோதரிகள் கேட்கலாம், இங்க இருக்கிற தாய்மார்கள், அப்ப நாங்க ஜெபிக்கணுமா? நாங்க எதுக்கு ஜெயிக்கணும்? உங்களுக்கும் ஒரு வேதத்துல ஒரு முன்மாதிரி இருக்கு. ராகாபை நீங்க பார்க்கலாம். ராகாப் அழிய போகிற ஒரு தேசத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ. அது மாத்திரம் அல்ல, தனிப்பட்ட விதத்திலும் அவள் அழிய போகிற ஒரு வேலையில செய்து பழக்கத்தில் இருந்தாள். ஆனால் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவள் தன்னுடைய ஜீவனை மாத்திரம் காத்து கொள்ளவில்லை, தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய சகோதரிகளின் ஜீவனையும் காத்து கொண்டாள். அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த 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 நூலை தொங்க விட்ட போது, ஸ்கார்லட் த்ரெட், அந்த ரத்தின கலரில் இருக்க அந்த நூலை அந்த கதவுல இந்த ஜன்னல் தொங்க விட்ட போது அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வரல. தன்னுடைய குடும்பத்தை அவள் நேசித்ததுனால, அவளுக்குள்ளே விசுவாசம் இருந்ததுனால, விசுவாசமும் அந்த நேசமும் சேர்ந்து அந்த இடத்துல கிரியை செய்தது. அதனால உங்க வீட்டில் சகோதரிய, ஐ எம் டாக்கிங் டு சிஸ்டர்ஸ் நவ். உங்க வீட்டில் ஒரு வேளை உங்க வீட்டில் இருக்கிற புருஷன் தன்னுடைய பொறுப்பை செய்யாமல் இருந்தால் நம்பிக்கை இழக்காதீங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த தகப்பனிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அந்த பொறுப்போ அந்த உரிமையோ இல்லாம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ராகாபின் முன்மாதிரி இருக்குது. உங்ககிட்ட உங்க குடும்பத்தை குறித்த நல்ல ஒரு நேசம் இருந்தால், நீங்க தேவனை விசுவாசித்தால், உங்க வீட்டில் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்களை எல்லாம் சகோதரியே தேவன் நிச்சயமாய் ரட்சிப்பார். ஏனென்றால் ராகாப் வேதத்தில் ஒரு அழகான முன்மாதிரி. அவள் தான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, அவள் இஸ்ரவேலிலே தேசத்தில் சேர்க்கப்பட்டு அங்கே ஒரு ராஜகுமாரனை திருமணம் செய்து இயேசு கிறிஸ்துவின் முன்னோராகவே அவள் உயர்த்தப்பட்டாள். எவ்வளவு ஒரு ப்ரமோஷன் பாருங்க. ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்தவள் வேற ஒரு ஜாதியில் அழியற போகிற ஜாதியில் இருந்தவர் அவளுடைய தன்னுடைய விசுவாசத்தினால் இந்த அளவுக்கு அவள் உயர்த்தப்பட்டாள். ஆமென். எல்லா விதமான சாபத்திலிருந்து விடுது. அதனால ஏன்னா விசுவாசத்தினால, விசுவாசம், ஜெபம், கீழ்ப்படிதனால நிச்சயமாய் ஒரு ஸ்திரீ இங்கே சில ஸ்திரீகள் அப்படி இருக்கலாம், சில சகோதரிகள் அப்படி இருக்கலாம். உங்களுக்குள்ள உங்க குடும்பம் சீர்கெட்டு இருக்கிறவங்க குடும்பத்தை நிச்சயமாய் உங்களால் வெளியே கொண்டு வர முடியும். ஆமென். ரெண்டாவதாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், பேரண்ட்ஸ் பிராக்டிஸ், பெற்றோர்கள் முன்மாதிரியாய் நடக்கிறார்கள் என்று. நாம் மற்ற எல்லாத்தையும் கூட நம்ம பிள்ளைகளுக்கு நாம் ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு
பெற்றோர்கள், குறிப்பாக தகப்பன்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். We'll meditate today on parents' prophecy. இயேசு கிறிஸ்துவை நம்ம முன்மாதிரியாக பார்க்கிறோம். அவர் ஒரு ஆசாரியனாக உங்க ஜெபத்தை பிதாவிட்ட எடுத்துட்டு போறது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக வந்து தேவனுடைய வசனத்தை உங்களுக்கும் எனக்கு கொண்டாந்து கொடுக்கிறார் இல்லையா? அதே போலதான் பெற்றோர்கள் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால், அது அல்லது தீர்க்கதரிசி என்று சொன்னால், நாம் பிதாவினுடைய வார்த்தையை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆஸ் த ப்ராஃபெட் யூ ரெப்ரசன்ட் காட் டு யுவர் ஃபேமிலி. ஒரு தீர்க்கதரிசியாக நீ பிதாவினுடைய சித்தத்தை, பிதாவினுடைய வசனங்களை உன்னுடைய குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாய். தேவன் இந்த பொறுப்பை மிகவும் தெளிவாக பிதாக்களுக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6:4 நம்ம படிக்கிறோம் அப்படி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதீர்கள். பிள்ளைகளை கர்த்தரின் பயிற்சியிலும் அறிவுறுத்தல்களிலும் வளர்த்திடுங்கள். நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதீர்கள். Fathers, do not provoke your children to wrath. பல சமயங்களிலே நீங்க கோபம் ஊட்டுறதோட காரணம் என்ன தெரியுமா? உங்களோட சொந்த ஐடியா, உங்களோட சொந்த கோப தாபங்கள், உங்க கலாச்சாரம், உங்க வீட்டில் நீங்க வளர்ந்த காரியம், உங்களோட பிலாசபி, உங்களோட தத்துவங்கள், இதையெல்லாம் உங்க பிள்ளை மேல இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்றது. அப்ப நிச்சயமா கோபம் தான் வரும். ஆனால் வசனம் அப்படி சொல்லல. உனக்கு இருக்கிற அட்வைஸ் எல்லாம் கொடுன்னு சொல்லல. நிறைய பேர் அப்படி இருக்கோம். நம்ம காட்டுத்தனமா ஏதாவது ஒரு கிராமத்துல வளர்ந்துருக்கலாம். அப்ப நான் காலையில எடுத்தா கஞ்சி தான் குடிப்பேன். இப்போ உங்க புள்ள அபுதாபியில் இருக்குது, இல்லாட்டி சென்னையில், பெங்களூர்ல இருக்குது. நான் கஞ்சி தான் குடிச்சிட்டு நீ காலையில் வயலுக்கு போகணும், அந்த மாதிரி காலங்காத்தால் 4 மணிக்கு எழுப்பி கஞ்சி கொடுத்தீங்கன்னா பிள்ளை இது உங்க கலாச்சார உங்க பின்னணியை நீங்க புஷ் பண்றீங்க. அப்ப நிச்சயமா பிள்ளைங்களுக்கு கோபம் வரும். ஆனால் இங்கே மாறாத தேவனுடைய வசனம் இருக்குது. பிள்ளைகளை கர்த்தரின் பயிற்சியிலும் கர்த்தரின் அறிவுறுத்தல்களிலும் வளர்த்திடுங்கள். Bring them up in the training and admonition or instruction of the Lord. கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், கர்த்தருடைய அறிவுறுத்தல்கள் அதில் வளர்த்திடுங்கள். ஆமென். உங்க அட்வைஸ் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க தயவு செய்து பிதாக்களே. நான் இப்போ காலேஜில் படித்தப்ப, நான் ஸ்கூலில் படித்தப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. இந்த வசனத்தில் என்ன குறிப்பாக இருக்குது? பிள்ளைகளை வளர்க்க ட்ரெயின் பண்ணுவதற்கு பயிற்சி செய்வது யாரிடத்துல தேவன் பொறுப்பை கொடுத்திருக்கிறார்? தந்தைமார்கள்ட்ட, த ஃபாதர். ஆனால் சாதாரணமாக பல குடும்பங்களில் யார் இதை செய்கிறா? ஒருவேளை 2 பேருமே செய்யாமல் இருக்கலாம். ஆனால் செஞ்சா யார் செய்கிறா? பல குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களே நான் பேசிட்டு இருக்கேன், அம்மாக்கள் செய்கிறாங்க. அது தேவன் வைத்திருக்கிற முறைமைக்கு வித்தியாசமானது, எதிரானது. இது இப்படி உங்க வீட்டில் உங்க அம்மா தான் அல்லது உங்க வீட்டில் உங்க மனைவி தான் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கறது, ட்ரைனிங் பண்றது என்று சொன்னால், அதனுடைய விளைவு என்னன்னா, குறிப்பாக உங்க மகன்கள் மேல, பாய்ஸ் மேல என்ன விளைவுனா, உங்க பையன் அல்லது பையன்கள் இருந்தாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, நமக்கு கிறிஸ்தவத்தை குறித்து, வேதத்தை குறித்து எல்லா அறிவுறுத்தலும் எங்க அம்மா கிட்ட இருந்து தான் வருது அப்படின்ன உடனே அவனுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும்? அப்படின்னா கிறிஸ்தவம் என்பது, பைபிள் என்பது லேடிஸை பொறுத்து இருக்குது, விமனோடது, பெண்களோடது என்று அவன் வளர ஆரம்பிச்ச உடனே, இன்னைக்கு எங்க அப்பாவை பாரு, நானும் அந்த மாதிரி மேன், ஆம்பளை நான். அதனால ஒரு லேடி ஆட்டம் நான் போய் பைபிள்லாம் படிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அதுலேருந்து விலகிடுவான் வளரும்போது. இது பல வீடுகளில் நடக்கும். பல குமாரர்கள் கெட்ட குமாரர்களாய் மாறுகிறார்கள். ஆனால் தகப்பன் அங்க அந்த வீட்டில் சின்ன வயசுலேருந்தே அவன் வேதத்தின் காரியங்களை போதித்து கொண்டிருந்தால், அறிவுறுத்தி கொண்டிருந்தால் அது வித்தியாசமாய் வாழும். அப்படின்னா அம்மா அங்க செய்யக்கூடாதா? அப்படி இல்லை. இந்த பொறுப்பை 2 பேரும் எடுத்துக்கணும். ஆனால் தகப்பன் தான் முதல் படி எடுக்கணும். தகப்பன் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏனென்றால்
ஒரு விசேஷ விதத்தில் தகப்பன் கிறிஸ்துவை தன்னுடைய குடும்பத்துக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறான். உபாகமம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் 11வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, மோசே அஹ், தன் அந்த தேவனுடைய தேசமாகிய இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா பிதாக்களுக்கும் காரியங்களை சொல்லி கொடுக்குறான். 3 தடவை உபாகமம் 4வது அதிகாரம், 6வது அதிகாரம், 11வது அதிகாரத்தில் இதையே திருப்பி சொல்றதை பார்க்கலாம். ஆனால் 11வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கும் சில வசனங்களை வாசிக்கிறேன். 2வது வசனமும் 3வது வசனமும், உங்கள் இறைவனாகிய யெகோவாவின் கண்டித்தலை கண்டு அனுபவித்தது உங்கள் பிள்ளைகள் அல்ல, நீங்களே என்பதை இன்று நினைவில் கொள்ளுங்கள். தமது மாட்சிமையையும் மகத்துவத்தையும் பலத்த கரத்தையும் நீட்டப்பட்ட புயத்தையும் அவர் உங்களுக்கே, பெற்றோர்களே தகப்பன்மார்களே, உங்களுக்கே காண்பித்தார். 3வது வசனம், எகிப்தின் நடுவிலே எகிப்திய அரசனாகிய பார்வோனுக்கும் அவனுடைய முழு நாட்டுக்கும் வல்லமையான செயல்களையும் அடையாளங்களையும் நடப்பித்ததையும் நீங்களே, தகப்பன்களே, நீங்களே கண்டீர்கள். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை பார்த்திருக்க, அதிசயங்களை பார்த்திருக்க. தேவன் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்தார். சாத்தானின் கையிலிருந்து விடுதலை செய்தார். உங்க பிள்ளைங்க பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா நீங்க பார்த்திருக்கீங்க. யெகோவா செய்த 7வது வசனம், யெகோவா செய்த இந்த பெரும் செயல்களை எல்லாம் உங்கள் கண்களே கண்டன. பெற்றோர்களே, உங்கள் கண்களே கண்டன. அதனால என்ன சொல்றாரு, இது இங்க நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பன்மார்களுக்கு தான் மோசே சொல்றாரு. அவர் சொல்றாரு, தேவனுடைய வசனம் உங்க குடும்பத்தின், உங்க வீட்டின் முக்கியமான தாக்கமாக இருக்க வேண்டும். உங்க குடும்ப வாழ்க்கையும் உங்க நீங்க நடக்கிற அன்றாட வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ ரொம்ப ஒரு சகஜமாக ஸ்மூத்தாக, ஏதோ காலையில் உட்காந்து பைபிள் ஸ்டடின்னு உட்காந்து எல்லாரும் பைபிளை திறந்து வச்சுட்டு அந்த நேரம் மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் ரொம்ப கேஷுவலாகவே ஆண்டவருடைய வசனத்தை ஜென்டிலாக சரியான நேரத்தில் சரியான காரியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதை எப்படி சொல்றாரு பாருங்க மோசே 18லேருந்து 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களிலும் உங்கள் மனங்களிலும் பதித்துக் கொள்ளுங்கள். அவற்றை உங்கள் கைகளிலும் நெற்றிகளிலும் அடையாள சின்னங்களாக கட்டிக்கொள்ளுங்கள். அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கும் போதியுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும், தெருவில் நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவற்றை குறித்து பேசுங்கள். அப்படின்னா சகஜமாக ஏதாவது கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு ஏதோ ஒரு விசித்திரமா இல்லை. சில பேர் பைபிளை பற்றி பேசும்போது சாதாரணமாக பேசுறது. அவர் காலையில் எந்திரிச்சாலும் சரி, தெருவில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சும்மா பேசிட்டே போ, தம்பி இப்படி தான் சொல்லியா பைபிள் அப்படின்னு சாதாரண பாஷையில் பேசிட்டு போ. அவைகளை உங்கள் வீட்டு கதவு நிலைகளிலும் முற்றத்தின் வாசல்களிலும் எழுதி வையுங்கள். சும்மா போடுறது மாத்திரம் இல்லை, அந்த அங்கே போனீங்கன்னா கூட வீட்டு கதவுல வீட்டில் நுழையும் போது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, கிச்சனுக்கு போகும்போது எழுதி வைக்கிறது. நான் அந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த வசனம் அங்கே கிரியை செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆகையால் பூமிக்கு மேல் வானம் அநேக நாட்கள் நீடித்திருப்பது போல யெகோவா உங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்களித்த அந்த நாட்டில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் அநேகமாய் நீடித்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பின்பற்றும்படி நான் கொடுக்கும் கட்டளைகளை நீங்கள் கவனமாக கைக்கொண்டால், அதாவது உங்கள் இறைவனாகிய யெகோவாவிடம் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடந்து அவரை உறுதியாக பற்றி கொண்டால், யெகோவா உங்களுக்கு முன்பாக அந்த நாட்டினர் அனைவரையும் துரத்தி விடுவார். பாருங்க சகோதரனே, நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா தேவன் அவருடைய வேலையை அவர் செய்வார். நீ செய்யற வேலை ரொம்ப கஷ்டம் கிடையாது. தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய வசனத்தை உங்க பிள்ளைங்களோட பேசணும். அவர் செய்யறது உனக்கும் பிள்ளைங்களுக்கும் நீடித்த ஆயுசை கொடுக்க போறார். அது அவரால் தான் முடியும். உன் எதிரிகளை விரட்டி விடுவார். நீ கால் வைக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு கொடுப்பார். இதெல்லாம் பெரிய காரியம். அதெல்லாம் தேவனால் தான் செய்ய முடியும். உன்னால் செய்ய முடிஞ்சது ரொம்ப சிம்பிள். ஆனால் அதை செய். மோசே சொல்றாரு, உன் நெத்தியில் எழுதி வச்சுக்க. அப்படின்னா நீ திங்க் பண்ணும்போதே உன் கையில் எழுதி வச்சுக்கன்னா நீ கிரியை செய்யும் போது, நீ திங்க் பண்ணும்போது, நீ கிரியை செய்யும் போது, அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பல யூதர்கள் இந்த கையில எல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்களாம், தலையில கட்டிட்டு இருப்பாங்களாம். அது இல்லை, அப்படி சொல்ல. உன் திங்கிங், யுவர் ஆக்டிவிட்டீஸ் இன் யுவர் ஹேண்ட்,
லெட் த வேர்ட் ஆஃப் காட் டைரக்ட் யுவர் திங்கிங் அண்ட் யுவர் ஆக்டிங். அது வெளியே தெரியட்டும். அதுதான் சொல்றாரு அவர். அப்ப அது மாத்திரம் இல்ல, அங்க அது பொறுப்பை சொல்றாரு. நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும். எப்ப உட்கார்ந்தாலும் சரி, நடந்து போகும்போதும், சும்மா படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், எவ்ரிதிங் இன் யுவர் ஹவுஸ் இஸ் டு ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். உன்னுடைய வீட்டில் எல்லா காரியங்களும் தேவனுடைய வசனத்தை, அதனுடைய சாராம்சத்தை பேசணும். அப்படின்னு தேவனுடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற இல்லை. அந்த மாதிரி சில பேர் யோசிக்கிறீங்க. யூ டோன்ட் கோ இன்டு ரிலிஜன். இந்த மதத்தில் போயிடாதீங்க. மனப்பாடம் பண்ணா பண்ணுங்க. அதை சொல்லலை இங்க. உங்க வாழ்க்கையில, உங்க இருதயத்திலேருந்து அது விசுவாசத்துல பெருகி வரணும். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் இருக்குது, ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் இல்லை, இந்த பிள்ளைய உற்சாகப்படுத்துங்க. இயேசு நமக்காக, உனக்காக, எனக்காக சிலுவையில் எல்லா ஜுரத்தையும் எடுத்துட்டாங்கம்மா. ஜுரம் சீக்கிரமா போயிடும். இயேசு இயேசு இயேசுவேன்னு கூப்பிடு. ஆண்டவரே நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொல்லு. எப்படி அந்த பிள்ளைக்கு புரியுமோ அந்த வயசை பொறுத்து சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க புரிஞ்சுக்கும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாட்கள் நீடித்த நாட்களாக இருக்கும்படியாக, அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காரியங்களை செய்ய. இதுதான் குடும்பத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு அருமையான சித்திரம். அங்க பரலோகம் பூமியில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படி இருக்குது? ரொம்ப இல்லை, ரொம்ப குறைச்சி. ஏன்? தகப்பன்மார்கள் தவறிவிட்டார்கள். ஃபாதர்ஸ் ஃபெயில்டு. ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே இந்த வசனத்தை யார் போதிக்கணும்னு பார்க்கும்போது, இது நீங்கள் பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புன்னு சொல்லலை. சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும், அனுப்புங்க. அதில் அது ஓகே. ஆனால் அது அது தேவன் கொடுத்த ஒரு சித்திரம் இல்லை. உங்கள் தகப்பனே உங்கள் பையங்களோட, உங்கள் பொண்ணுங்களோட உங்களுக்கு இருக்கிற சாதாரண உறவில் இது நேச்சுரலாக, இயற்கையாக இந்த வசனங்கள் வரணும். வசனத்தின் சாராம்சம் வரணும். அதை போதிக்கணும்னு கூட அதுங்களுக்கு தெரியாத அளவுக்கு போதிக்கணும். நம்ம துதிச்சுக்கிட்டே இருப்போம்மா, சரியா போயிடும் எல்லாம். பாரு, ஆண்டவர் நல்லவர். எப்போதும் நமக்கு புரியாத நேரத்துலையும் அவர் நல்லவர். அப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்கே பாரு, அப்படி நான் அப்படியே நடந்து போகும்போது சொல்லுங்க. ஒரு நாள் இப்படி தான் நானும் சின்ன வயசுலாம் குழப்பத்தில் இருந்தோமா, அப்படி இப்படின்னு இப்படி சொல்ல ஆரம்பிங்க. சாதாரணமாக பேச ஆரம்பிங்க. அவங்களுக்கு தெரியக்கூட கூடாது. நீங்கள் திடீர்னு பைபிள் எடுத்துக்கிட்டு திறந்துக்கிட்டு அதை அதில் இருக்கிற லாங்குவேஜில் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போதே, எதுவாக இருந்தாலும் அந்த அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி தேவ வசனத்தில் அவர்களை அதை குறித்து பேசுவதற்கு நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும், தெருவில் நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவற்றை குறித்து பேசுங்கள். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். சர்ச்சில் கூட நம்ம பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது வீடியோ பாருங்க, சர்ச்சிலேருந்து திடீர்னு சம்டைம்ஸ் ஆடியன்ஸ் எடுப்பாங்க. முன்னாடி வொர்ஷிப் நடந்துகிட்டு இருக்கலாம், வசனம் இருக்கலாம். பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப உணர்ச்சி இருக்காது. ஏன்னா இது ஏதோ ஒரு ரிலிஜன், மதம் என்பதை குறித்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சந்தேகம் இருக்கும். நம்ம அப்பா வீட்டில் இருக்கும்போது வேற மாதிரி இருக்காரு, இங்கே கையெல்லாம் தூக்கிட்டு பண்ணுறாரு, வீட்டில் கத்துன்னு கத்துறாரு. அப்போ இங்கே ஏதோ ட்ராமா நடக்குதான்னு சந்தேகமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை குறித்தும், மதத்தை குறித்தும், கிறிஸ்துவை குறித்தும் சபையில் தான் பிள்ளைகளுக்கு போதிக்கணும், ட்ரெயின் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு ஐடியாவோட சபையில் தான் பைபிள் திறக்கிறது, சபையில் தான் கையை தூக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஜெபிக்கிறதுனா பிள்ளைங்களுக்கு என்னென்னா, ஆஹா, இப்போ சர்ச்னா, பைபிள்னா அந்த சர்ச் பில்டிங்க்கு வரணும். அதுதான். அதாவது சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டு போகிற மாதிரி இந்த இந்த ரிலிஜன், இயேசு கிறிஸ்து, வசனம், இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் ஆட்டம் போட்டு வருது சர்ச்சுக்கு. வெளியே சர்ச்சை விட்டு வெளியே வந்தோடனே நம்ம கழட்டிடுறோம். வீட்டுக்கு போகும்போது பல பெற்றோர்கள் அடிதடி போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது கண்ண முடியாது, வெளியே வந்தவொடனே காட்டு கத்தலை, அதுங்க காடாட்டம் ஓடுதுங்க, நீங்களும் கண்டுக்கிறது இல்லை. வாட் இஸ் தட்? தட் இஸ் நாட் நார்மல் லைஃப். அப்போ பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதே அதான். சர்ச் வேற, தெரு வேற, வீடு வேற. இட் இஸ்
நாட் பார்ட் ஆஃப் நார்மல் லைஃப். உங்கள் சாதாரண வாழ்க்கையுடைய இது வந்து ஏதோ ஒரு சண்டே மார்னிங் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நடக்கிற ஒரு காரியம். ஆனால் மோசே இதற்கு எதிராக இதற்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருக்க வேணாம்னு சொல்லி பேசுகிறான். ஐயா, நீ இந்த காரியத்தை ஏதோ ஒரு மதமாக மாற்றாத. அவன் சொல்லியும் கூட நிறையா யூத அஹ், யூதர்கள் அப்படி மாற்றிட்டாங்க. தலையில் கட்டிக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு இதெல்லாம். பிள்ளைங்களோட நேச்சுரலாக சகஜமாக இந்த காரியத்தில் இரு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ தேவனுடைய வசனத்தில் இருக்கிற பிரின்சிபிள்ஸை ரொம்ப எளிதாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடு. அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலான்னு சொல்லிக் கொடு. அந்த பையன் அடிச்சிட்டான்னு உங்கள் பொண்ணு வந்து அழுகுது, அவன் திட்டான் அழிச்சிட்டான், ஜென்டிலாக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி சொன்னார்மா ஒரு கணத்தில். அது மாத்திரம் இல்லை, அவரே செஞ்சு காமிச்சார். சிலுவையில் அவர் மேலே காரி துப்புனாங்க, அவங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணார். அவர் மாத்திரம் இல்லை, பின்னாடி அவரை பின்பற்றுறவங்களாம் அப்படி பண்ணாங்க அப்படின்னு மெதுவாக சொல்லிக் கொடுங்க. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சொல்லும்போது அந்த பிள்ளைகளும் அதில் இது அப்பா என்னுடைய வாழ்க்கைக்கும் என் ஃப்ரெண்டோட ஸ்கூலில் சண்டை போடும்போதும் இல்லை, எங்கள் அம்மா என்னைய திட்டினாங்கன்னா, என் பிரதரோ சிஸ்டரோ திட்டினாங்கன்னா அப்போ கூட நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி வளர ஆரம்பிச்சிருவாங்க. இஃப் யூ வாண்ட் யுவர் சில்ட்ரன் டு க்ரோ அப் பிலீவர்ஸ், டோன்ட் ட்ரீட் தம் பீயிங் அன்ஸ்பிரிச்சுவல். அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய காரியம், அவங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க. இதுங்களுக்கு புரியாதுன்னு. அது நிறைய பெற்றோர்கள் பண்ணுறாங்க. பிள்ளைக்கு என்ன 8 வயசு தான், 10 வயசு தான், இதுங்களுக்கு புரியாது சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் ரேச்சல் ஜூலியனோட பொண்ணு 5 வயசா 6 வயசாக இருக்கும்போதே அப்படி ஜெபம் பண்ணி கொஸ்டின்லாம் கேட்கும். பிள்ளைகள் அந்த நேரத்தில் ரெடியாக இருக்காங்க. நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் நீ நுழையணும்னா ஒரு சிறு பிள்ளையை போல மாறணும்னாரு. ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னது? எல்லா காரியத்தையும் அவங்க ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குவாங்க. உங்களை மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, ரொம்ப எளிமையாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க, எளிமையாக எடுத்துக்கொள்வாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரு தேவை இருக்குது, உங்கள் பிள்ளை வந்து கேட்குது, ஆமாம்மா உனக்கும் பணம் வேணும், எனக்கும் பணம் வேணும், முட்டை இல்லை, நாங்கள் ஜெபிக்க போகிறோம், என்னோட சேர்ந்து ஜெபின்னா அந்த பிள்ளைங்க உங்களோட விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க. சொல்லிக் கொடுங்க. அந்த அந்த நல்ல ஒரு கட்டுப்பாட்டில் வளராத பிள்ளைகள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். வீட்டில் ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க வெளியே பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். ஏனென்றால் பிள்ளைகள் கட்டுப்பாடை விரும்புகிறார்கள். உங்களுக்கு புரியுதோ இல்லையா? ட்ரை பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க உங்களை. அப்படின்னா கட்டுப்பாட்டை மீறணும்னு இல்லை, நீங்கள் லைன் போடணும்னு எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அதை தேடுறாங்க. நீங்கள் எப்பெல்லாம் கட்டுப்பாடு போடுறீங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம இங்கேயும் எங்கேயும் போயிட முடியாது, அப்பாவும் அம்மாவும் நல்லா பார்த்துக்குவாங்க, நமக்கு லைனு போடுறாங்க, லிமிட் போடுறாங்க, நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியும். அப்போ இப்போ பாருங்கள், தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்பா அம்மா இல்லாமல், அந்த பசங்களை பாருங்கள், ரொம்ப ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பாங்க. எங்கே போய் ஏதாவது கார் வரும், இடிக்கும், எதை பற்றியும் யாருமே அவங்கள நிறுத்தத்துக்கு இல்லை. அப்படி இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க. அது எப்போ வேணாலும் இந்த ஃபோன் பார்த்துக்க, எப்போ வேணாலும் ஐபேட் பார்த்துக்க, அப்படி சொல்லும்போது அதில் கொஞ்ச நேரத்துக்கு ஒருவேளை உங்களுக்கு சமாதானம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தகப்பன் என்கிற உங்களுடைய அத்தாரிட்டி, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் சரியான ஒரு சமாதானம் உங்கள் வீட்டில் வராது. அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வாதிகாரியாக மாறணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சர்வாதிகாரி இல்லை. ஆனால் சபைக்கு அவர் தலைவராக இருக்கிறார். சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலைவர் என்று பார்க்கிறோம். சரியான நேரத்தில் சரியான காரியத்தை சொல்லுவார் அவர். சரியான சில சமயங்களில் ஒரு சபையில் சில காரியங்களுக்கு தலைக்கு மேலே போகும்போது ஆண்டவர் அங்கே கண்டிக்க தண்டிக்க தயங்க மாட்டார். அதே போல தான் நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தில் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி என்னன்னா, இயேசுவை போல இந்த காரியங்களில் நம்ம மாறணும். ஆமென். அந்த அவரை குறித்து தகப்பன்மார்களே, நீங்கள் இயேசுவை நல்லா பார்த்து அவரை புரிந்து கொண்டு அவர் என்னெல்லாம் செய்தார்னு, எப்படி சீஷர்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் நடந்து கொண்டார் என்று நீங்கள் பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஊழியத்தையும் நல்லா கவனிக்கும்போது
நீங்கள் ஜெபத்தில் அவரிடத்துல, நான் என் பிள்ளை எப்படி இருக்குது, என் பையன் எப்படி இருக்கான், சொல்ல கேட்க மாட்டேங்கிறான், இயேசுகிட்ட கேளுங்க. அவரை போல நம்ம இந்த காரியங்களில் மாறும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கிருபை தருவார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துக்கு திருப்போம். 17-19 பார்க்கும்போது, கர்த்தர் ஏன் ஆபிரகாமை ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். ஏன்னா அவர் அந்த புதிய ஒரு தேசம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் இவன் மூலமாய் வர வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அது மூலமாக மனுக்குலமே அதன் மூலமாக ஆவிக்குரிய விதத்தில் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் என்பதற்கு இந்த மனுஷனை தெரிந்து கொண்டார். அது பெரிய ஒரு பொறுப்பு. ஒரு மனுஷன் மூலமாய் உலகமே ஆசீர்வதிக்கப்படுது. அவங்ககிட்ட என்னத்தை பார்த்தாரு? அவன் ரொம்ப நெட்டையா இருந்தானா, ரொம்ப அழகா இருந்தானா, அதெல்லாம் இல்லை பைபிள்ல. பலசாலியா இருந்தானா தெரியல, பணக்காரனா அதெல்லாம் தெரியல. அங்க எத்தனையோ லட்சக்கணக்கில் மனுஷங்க இருந்தாங்க அப்ப. ஏன் இந்த ஒரு மனுஷனை தேடி தெரிந்து கொடுத்து கொண்டார்? ஆதியாகமம் 18, 17லேருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது யெகோவா, நான் செய்யப் போவதை ஆபிரகாமுக்கு மறைக்கலாமோ? நிச்சயமாகவே ஆபிரகாம் பெரிதும் வலிமை மிக்கதுமான ஒரு நாடாக வருவான். அவன் மூலம் பூமியின் எல்லா நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஏனெனில் நானே ஆபிரகாமை தெரிந்தெடுத்தேன். அப்படின்லாம் சொல்லிட்டு அப்ப காரணத்தை சொல்றார். அவன் தனக்கு பின் தனது பிள்ளைகளும் தனது குடும்பமும் சரியானதையும் நீதியானதையும் செய்து யெகோவாவின் வழியை கடைபிடிப்பதற்கு அவர்களை வழிநடத்துவான். அப்பொழுது யெகோவா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அவனை பற்றி என்ன அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளைகள் குடும்பமும் சரியானதையும் நீதியானதையும் செய்து யெகோவாவின் வழியை கடப்பதற்கு அவர்களை வழி நடத்துவான். அவன் நடத்துவான். ஏன்னா ஆபிரகாம் என்ற பெயருக்கே அர்த்தம் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னு அடுத்ததா ஆபிரகாம்லேருந்து ஆபிரகாம் மாறும்போது பல ஜனக்கூட்டத்துக்கு தகப்பன். அப்ப அந்த என்ற அந்த எபிரேய வார்த்தையின் அர்த்தமே தகப்பன். அவன் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான்? அவன் ஒரு பிதாவாக சரியான தகப்பனின் வேலையை செய்வதனால. தேவன் இவன் ஒரு தகப்பன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியும். என்னது? டு கமாண்ட் ஹிஸ் சில்ட்ரன். கட்டளையிட்டு அவன் குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய வழியை, யெகோவாவின் வழியை கடைபிடிப்பதற்கு அவர்களை அவர்களை கட்டளையிட்டு நடத்துவான். He will command them. அது செய்வான் என்று ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால்தான் அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அந்த அந்த ஒரு சூழ்நிலையில் தான் சொல்றாரு, ஆபிரகாம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஜாதியாக வருவான். அவனுடைய தேசமும் பெருசாகவும், உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா சகோதரன் சகோதரியே, எங்க தகப்பன் தவறுகிறானோ தேசம் மகிமைப்படுவதில்லை. தகப்பன் ஒழுங்கா இருந்தா தேசமும் மகிமைப்படும். ஃபாதர்ஸ் who மேக் a nation great. ஆமென். ஆனால் தகப்பர்கள் தவறி விடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்குது. என்ன என்ன ஆகுது? ஒரு தகப்பன் நம்ம பார்த்தோம், தீர்க்கதரிசியா இருக்கணும், ஆசாரியனா இருக்கணும், ராஜாவா இருக்கணும். மல்கியா 2:7 அப்படி போட்டிருக்கு. ஆசாரியன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ள வேண்டும், அவனுடைய வாயிலிருந்து மனிதர் அறிவுறுத்தலை நாடிக்கொள்ள வேண்டும் என்று. அப்படின்னா வாயிலிருந்து நமக்கு தேவனுடைய வசனத்தை குறித்த அறிவும் அதை பேசுவதும் வரணும். அந்த ஆசாரியனுடைய வாயில எப்பொழுதும் அறிவு இருக்கணும். என்ன அறிவு? தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து. அப்ப ஒரு தகப்பன் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனும் இருந்தா அவனுடைய நாவுல அறிவை, அந்த வேத அறிவை காத்து கொள்ள வேண்டும். அப்ப அவனுடைய குடும்பமும் தேவனை அறிந்து கொள்ளும். ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள், மனைவிகள் நல்ல ஆவிக்குறியா இருப்பாங்க. நிறைய ஆவிக்குரிய சபைகள்ல பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைடில் தான் ஆளுங்க எக்கச்சக்கமா இருப்பாங்க. ஜென்ஸ்க்கு வந்து பாதி பேர் வெளியே நிற்பாங்க. ஆனா மனைவி கிட்ட கேட்டாங்கன்னா என்ன செய்யறது கணவனை குறித்து? அந்த அவரு ஒரு மாம்சத்துல இருக்காரு, அவர் ஆவிக்குரிய ஆளா இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை.
சகோதரிகளே, உங்கள் கணவன் அப்படி இருந்தா முதலாவதாக அந்த உங்கள் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, ஒருவேளை அவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், இன்னும் ரசிக்கப்படலைன்னா வேற விஷயம், இன்னும் பைபிளே தெரியாமல் இந்துல இருந்தால் அது வேற விஷயம். ஆனால் ஒரு கிறிஸ்டின்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் கேளுங்க, நான் இந்த வசனத்தை படிச்சிட்டு இருக்கேன்ப்பா, இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் சொல்லித் தரீங்களா? அவரை வந்து உங்க உங்க புருஷனுக்கு முன்னாடி போயிட்டு நீங்க அவரை இழுத்து வழி நடத்தாதீங்க. அவருக்கு பின்னாடி போயிட்டு புஷ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க முன்னாடி போயிட்டீங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் பார்க்குறாரு தூரத்துல இருந்து, அது அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு விட்டுருவாரு. அதுக்கு பதிலா கொஞ்சம் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா, நீங்க பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அவருக்கு சரியா ஜெபம் பண்ண தெரியாது கூட, அவரை ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம நிறைய சகோதரிகள் அப்படி பண்றது இல்ல. நம்ம தலையில நம்பர் சொல்றேன், நான் சகோதரிகளை சொல்றேன். வேற காரியம் இருக்குது. இந்த ஆளுக்கு என்ன தெரியும், இதுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் தெரியாதுன்னு அப்படி விட்டுறீங்க. ஆனா நீங்க உங்க புருஷனுடைய ஆவிக்குரிய காரியத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அது எப்படின்னா, இன்னொரு காரியம் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், எந்த புருஷனா இருந்தாலும் அவங்க வயித்துக்கு நல்லா நீங்க சமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதனால நீங்க சகோதரியை நல்லா அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்குள்ள இருக்கீங்கன்னா, முன்னாடி சமைச்சதை விட முன்னாடி பண்ணதை விட நல்லா பண்ணுங்க. நீங்க சொல்றதை கேட்பாரு அவர். நீங்க போய் அது எப்ப பார்த்தாலும் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் கிறிஸ்டியன் புக்ஸும் வீடியோவும் தான் அவருக்கு கொடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த புருஷன் உங்களை குறித்து ரொம்ப ஒரு கோபப்பட்டவரா இருப்பார். புருஷனுடைய பொறுப்பு, கணவன் தகப்பனுடைய பொறுப்பு, தன்னுடைய குடும்பத்துக்கு ஆவிக்குரிய மன்னாவை தர வேண்டும். இன்ஸ்ட்ரக்ஷனை தரணும், படிப்பிக்கணும். அப்படி தரலனா ஓசியா 4:6 இருக்குது. அங்க ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இருக்குது. என் ஜனங்கள் அறிவில்லாமல், அறிவு குறைஞ்சதுனால அழிந்து கொண்டிருக்காங்க. மை பீப்புள் ஆர் டெஸ்ட்ராய்ட் ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ். அதனால தான் இந்த பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம். அதனால தான் இந்த 50 நாள் பெந்தகோஸ்தே டிவோஷன் ஃபாஸ்ட், டேனியல் ஃபாஸ்ட், இதெல்லாம் பண்ணுறது தேவனுடைய ஜனங்கள் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாட் இன்டலெக்சுவலி. இங்கே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு சிஸ்டமேட்டிக்காக எப்படி தேவனுடைய வசனத்தை உபயோகப்படுத்துறதுன்னு, அதுதான் என்னுடைய பாரம். நான் எதுக்கு இந்த டீச்சிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலை இல்லையா? உங்களோட நான் பிஸி தான். ஆனால் ஜனங்கள் வந்து அறிவு இல்லாமல், அதாவது வேத வசனத்தின் அறிவு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு அதே வசனத்துல, நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஐ வில் ஆல்சோ ரிஜெக்ட் யூ ஃப்ரம் பீயிங் எ ப்ரீஸ்ட் டு மீ. அந்த தேவ வசனத்தின் அறிவில்லாத ஒரு தகப்பனை, கணவனை ஆண்டவர் ஆசாரியனாக விடுவதில்லை. அப்படின்னா ஆசாரியனோட உதவு, எல்லா கணவன்மார்கள் தகப்பன்மார்களுடைய உதவிலும் தேவனை குறித்த அறிவு இருக்கணும். இதுல நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க வந்து அதுக்கப்புறம் நான் ஆசாரியன்னு சொல்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. ஆமே, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் பாருங்க, நல்ல கவனிங்க, நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தகப்பனே, கணவனே, நீ தேவனுடைய வேதத்தை நீ மறந்தால் உன் பிள்ளைகளை தேவன் மறந்து விடுவார். அது பாருங்க, ஒவ்வொரு தகப்பனுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தண்டனை இந்த காரியத்தை செய்தார். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தா ஒன்னே இல்லை, உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். பிள்ளைகளை தேவன் மறந்தால் இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகுது? தெருவில் இருக்கிறாங்க, ட்ரக்ல, அசுத்தமான ஆபாசத்துல, ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஏன்? அவங்களுடைய தேவன் அவர்களை மறந்து விட்டார். ஏன் தேவன் மறந்துட்டார்? அவங்க தகப்பன்மார்கள் தேவ வசனத்தை மறந்துட்டாங்க. ஆமென். அதுக்கு தான் இந்த தவறி போன பிள்ளைகள் என்று இல்லை, இந்த கெட்ட குமாரன் இல்லை, கெட்ட குமாரனை விட கெட்ட பேரண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. தெர் ஆர் ஓன்லி டெலிக்வென்ட் பேரண்ட்ஸ். தகப்பன்மார்கள், பெற்றோர்கள் தடுமாறலைன்னா அதுக்கு பிள்ளைகளும் தடுமாற மாட்டாங்க.
அதனால தான் நீங்கள் உபாகமம் பார்த்தீங்கன்னா 28 உங்களுக்கு தெரியும். அங்கே முதல் 14 வசனங்களில் ஆசீர்வாதங்கள், 54 வசனங்களில் சாபங்கள் இருக்கு. இந்த சாபங்களுடைய காரணமெல்லாம் என்னன்னா, நீ தேவனுடைய வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியல. அதுக்காக தான் சாபம் வருது. அதில் ஒரு குறிப்பான ஒரு சாபம் பாருங்க. உபாகமம் 28:41 நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய். இது ஒரு சாபம். வசனத்தை ஒழுங்கா கீழ்ப்படியாதவங்களுக்கு, நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய். ஆனாலும் அவர்கள் உன்னோட கூட இரார்கள். அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். இங்கிலீஷ்ல இப்படி போட்டிருக்கு. யூ ஷல் பிகெட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் பட் யூ ஷல் நாட் என்ஜாய் தம் ஃபார் தே ஷல் கோ இன்டு கேப்டிவிட்டி. அவர்கள் அவர்களோட உன்னோட நீ நீ அவங்களோட சேர்ந்து நல்ல ஜாலியாக இருக்க முடியாது. ஏன்னா சிறைப்பட்டு போவார்கள். என்ன மாதிரி சிறைப்படும்? வித்தியாசமான காரியங்களுக்குள்ள அடிக்ஷன்ஸ், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனம், ட்ரக்கோ, ஆல்கஹாலோ, போனோகிராஃபி, அந்த மாதிரி அடிக்ஷன்ஸ், இல்லை கடன், தவறான உறவுகள், வசனத்தை விட்டு தேவனை விட்டு போய் அசுத்தமான மதங்களில் சேர்றது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு முன்பாக கீழ்ப்படியாமல் போன பிதாக்கள்னால. அது அது என்ன செய்யறது? பிள்ளைங்க அப்படி போய் இப்போ உட்காந்துருக்காங்க. அதுக்கு என்ன செய்யறது? மல்கியா 4வது அதிகாரத்துக்கு திரும்பி வந்தீங்கன்னா, அங்கே கடைசி வேதத்தினுடைய கடைசி பழைய ஏற்பாடுடைய கடைசி 2 வசனம். இந்த கடைசி 2 வசனத்துலையும் ஒரு சாபத்தை குறித்து இருக்குது. முக்கியமான ஒரு காரியம். பைபிள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டோட முடிஞ்சிருந்துச்சுன்னா கடைசி 2 வசனம் சாபத்தோட முடியுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்தையும் எடுத்து அவரே சிலுவையில் நமக்காக சாபமாகி இதிலேருந்து நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அந்த கடைசி 2 வசனங்களை பாருங்க. இதோ மல்கியா 4வது அதிகாரம் 5, 6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இந்த கடைசி நாட்கள் பெரிதும் பயங்கரமான கடைசி நாட்கள் வரும் முன்பதாக ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி காட்டுறாருங்க. என்னது? குடும்பங்கள் பிளந்திருக்கும், பிள்ளைகளுக்கும் பிதாக்களுக்கும் ஒரு இருதயம் பிரிஞ்சிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது மாறலைன்னா இதனால சாபம் தான் வரும். நிச்சயமா பூமியில சங்காரம் வரும். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு திருப்புவான். அப்ப என்ன பண்ணும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன், எலியாவை. அவனுடைய ஊழியம் என்ன? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அப்படின்னா யாரு பண்ணணும் இதை? யாரு பண்ணணும்? முதலாவதாக பிதாக்கள் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும். பிதாக்களுடைய இருதயம் மாறணும். பிரதர், உங்க குடும்பத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல பிதாக்கள், சகோதரனே நீ மனம் திரும்பணும். எந்த காரியத்துல நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய், நீ மனம் திரும்பணும். பிதாக்களே, நீ இந்த பொறுப்புல இருந்து தப்பிச்சு கொள்ள முடியாது. நீ எங்க போனாலும், வேதத்துல எந்த பக்கம் திருப்பினாலும், சகோதரனே உன்னிடத்துல ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். நீ ஒரு தீர்க்கதரிசியாய் முதல்ல மனம் திரும்பி அதுக்கப்புறம் உன்னுடைய பிள்ளைகளின் மனதை நீ பிதாக்களுக்கும் திருப்ப வேண்டும். இந்த பொறுப்பை ஆண்டவர் உன் கையில கொடுத்திருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கவங்க தயவு செய்து ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில நீங்களும் நானும் குடும்ப காரியங்கள்ல பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. நம்ம என்னென்னமோ கவுன்சிலிங்க்கெல்லாம் போறோம். நிறைய காரியத்தில் டேமேஜ் இருக்குது. வைஃப்ஸ் டோன்ட் லிசன் டு ஹஸ்பண்ட்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் பெரிய ப்ராப்ளங்கள் இருக்கு. அது பெற்றோர்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். பெற்றோர்கள் சரியான மாடல் காமிக்காம இருந்ததுனால கூட ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லது கணவன்மார்கள் மனைவிகளை கிறிஸ்து சபையை நேசித்தது போல நேசிக்காமல் இருந்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாரும் கணவன்மார்கள்ட்ட கேட்டிங்கன்னா என் மனைவின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் தேவன்கிட்ட போகும்போது என்கிட்ட தான் ஆண்டவர் கணக்கை வைப்பார், என் குடும்பத்தை குறித்து, என் மனைவி கிட்ட இல்லை. புரியுதா? ஆமென். இங்கே இருக்கிற
தகப்பன்மார்கள், கணவன்மார்கள் எல்லாரும் கொஞ்சம் கரங்களை தூக்குவீங்களா? இங்க இருக்கிற உங்க தம்ஸ் அப் பண்ணுங்க, இல்லாட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய சகோதரர்கள் இருக்கீங்க. கொஞ்சம் கரங்களை தூக்கலாம், இல்லாட்டி Amen. ஆமேன். Amen. 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 எல்லா சகோதரர்களும் நல்லா கவனிச்சுக்கங்க. உங்க கையில உங்க குடும்பத்தின் பொறுப்பு இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய நன்மையான எதிர்காலம் வசனத்தின்படி உங்க கையில் இருக்குது. டோன்ட் அவுட் சோர்ஸ் இட் டு யுவர் சில்ட்ரன், யுவர் ஒய்ஃப் ஆர் சம்படி எல்ஸ். யூ ஆர் த லீடர், யூ ஆர் த ஹெட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலைவர். ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அந்த நிச்சயமான ஒரு காரியம். தயவு செய்து எல்லா விதத்திலையும் இன்னொரு அடுத்த வாரங்களில் பார்க்கும்போது ஐ வாண்ட் டு டாக் டு த ஹஸ்பண்ட்ஸ். நீங்கள் மேலே போகும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு ஆதியாகமத்தில் நீர் ஆண்டவர்கிட்ட சொன்னான், அதான் நீர் எனக்கு கொடுத்த அந்த அந்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தாள்னு. தேவன் அதெல்லாம் கேட்கல. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் வந்துச்சு. ஏவாளுக்கு வர வேண்டியது பின்னாடி வரும். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேவன் கணக்கு கேட்டது ஆதாம்கிட்ட தான் கேட்டார். நம்ம இங்கே இருக்கிற எல்லா சகோதரர்கிட்டையும் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார், உங்கள் குடும்பத்தை குறித்து. ஆமென். பல விதமான பாவத்தினால பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது உலகத்தில். நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் அறியாமல் நீங்கள் ஒரு திருமணம் செய்திருக்கலாம். அந்த மனைவியோட போராடி கொண்டிருக்கலாம். போய் பைபிளை படிங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் ஹோசியா புத்தகத்தை படிங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது பைபிள்லையும். டேமேஜ்ட் ஃபேமிலிஸ். பட் யூ ஹாவ் டு டேக் த ஸ்டெப். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ தான் பொறுப்பு. ஆமென். இங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களுக்காகவும், கணவனாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும், நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். பிரதர் ஞானப்பிரகாசன் ஜெயிப்பார். நம்ம எல்லாரும் அதுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்க, நான் வசனத்தில் வளரணும், என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் வசனத்தை போதிக்கிற அளவுக்கு எனக்கு ஞானத்தை தாரும், அறிவை தாரும், என் கண்களை வசனத்துக்கு திறந்தருளும், எனக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும்னு சகோதரன் ஜெபிக்கும் போது எல்லா கணவர்களும் தகப்பன்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோகத்தின்